வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஊரில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 2 மண் குடத்தை 2 தோளில் வச்சு ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிருந்துருக்கிறாரு. அவரோட வீட்டுக்கும் ஆற்றுக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஸோ இவர் தினம் என்ன பண்ணுவார், காலையில் எந்திரிச்ச உடனே 2 மண் குடத்தை எடுத்து 2 தோளில் வச்சு ஆற்றுக்கு போய் தண்ணி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம்தான் அவர் டவுனுக்கு போய் காசெல்லாம் சம்பாரிச்சிட்டு வருவார். ஸோ அப்படி தினம் கொண்டு போனதில் என்ன ஆகிப்போச்சு, ஒரு மண் குடம் வந்து ஓட்டையாக போயிடுச்சு, சின்ன ஓட்டை விழுந்துருச்சு. இன்னொரு மண் குடம் நல்லா இருந்திருக்குது. ஆற்றுலேருந்து வீடு வந்து கொஞ்சம் தூரம் இல்லைங்களா, ஒரு 15 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த 2 குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வரையில் ஓட்டையாக இருக்க மண் குடத்தில் என்ன ஆகும், தண்ணி வந்து ஒழுகிட்டே இருக்கும். ஸோ நல்லா இருக்க மண் குடத்தில் என்ன ஆகும், தண்ணி ஒழுகாது. இப்படியே இப்போ ஒரு வாரம் 10 நாள் தண்ணி எடுத்துகிட்டு போயிருந்துருக்கிறாரு. இப்போ நல்லா இருக்க மண் குடம் அந்த ஓட்டையாக இருக்க மண் குடத்தை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சிருக்குது. ஐய, நீ ஓட்டையாக போயிட்ட பாரு, எப்படி ஓட்டையாயிட்ட, இப்போ உங்கள்கிட்ட இருக்க தண்ணி பூரா வீணாக போகுது. பாவம் இவர் கஷ்டப்பட்டு ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு குடம் தண்ணி எடுத்தாருன்னா வீடு போகிறதுக்குள்ளே அரை குடம் தண்ணி தான் உங்கள்கிட்ட இருக்குது. மீதி அரை குடம் தண்ணி பூரா நீ உங்கள்கிட்ட இருக்க ஓட்டையிலேயே எல்லாம் வெளியில் வந்துடுது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்குது. தினமும் இப்படியே நடந்திருக்குது. நல்லா இருக்க குடம் வந்து இந்த ஓட்டையாக இருக்க குடத்தோட அதை குறைய சொல்லி 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 சிரிச்சிருக்குது. இது ஓட்டையாக இருக்க குடத்துக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அந்த தண்ணி எடுத்துகிட்டு வரவிட்ட ஒரு நாள் கேட்டிருக்குது, ஐயா நான் தான் ஓட்டையாயிட்டேன்னுல்ல, ஸோ என்னால் வந்து நீங்கள் கொண்டு வர தண்ணியில் பாதி தண்ணி வந்து வேஸ்ட் ஆகுது இல்லையா, அதனால் நீங்கள் வந்து வேறு குடம் வாங்கிக்கலாம் இல்லையா, பாவம் என்னால் உங்களுக்கு நஷ்டம் தானே ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டையாக இருக்க குடம் வந்து கேட்டிருக்குது. அதுக்கு அவர் வந்து சொன்னாராம்மா, நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா, இப்போ நான் உன்னை வந்து லெஃப்ட் சைடு ஷோல்டரில் தான் வச்சு எடுத்துகிட்டு வரேன். அப்போ அந்த சைடு இருக்கக்கூடிய செடிகள்லாம் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குது பார்த்தியா, ரைட் சைடு இருக்கக்கூடிய செடிகள்லாம் ஒன்றுமே வந்து வளரல, அப்படியே காஞ்சி தீஞ்சு போய் தான் இருக்குது. நீ வந்து ஓட்டக்குடம் அப்படிங்கிறது எனக்கு முதல்லையே தெரியும். ஸோ அதுலேருந்து டெய்லி தண்ணி ஒழுகிறதும் எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணேன், நம்ம வர்ற வழியில் சின்ன சின்ன பூச்செடிகளை எல்லாம் நட்டு வச்சேன். ஸோ உன் குடத்துலேருந்து ஒழுகிற தண்ணி அந்த செடிகள் மேலே பட்டு அது இப்போ நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூக்களை கொண்டு தான் நான் தினம் கடவுளை வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால நீ ஓட்டையாக இருக்கேன்னு சொல்லிட்டு கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட நல்ல குடத்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப அவமானமாக போச்சு. அடடா, நம்ம நல்லா தான் இருக்கோம், நிறைவாக தான் இருக்கோம், ஆனால் நம்மளால் யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பட் குறையாக இருக்கக்கூடிய அந்த குடத்தினால ஒரு பூ தோட்டமே வளர்ந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் நிறைய பேர் இப்படி தான் இருக்கோம். நம்மளால் வந்து மற்றவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னாலும் மற்றவங்ககிட்ட என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெயினாக தான் பார்க்குறோமே தவிர அடுத்தவங்கள குறை கண்டுபிடிக்கிறதுலே நம்மளோட பாதி வாழ்நாள் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மற்றவங்ககிட்ட குறை கண்டுபிடிக்கிறதுலாம் நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல கதையெல்லாம் உங்களை பார்க்குறேன். கதை நம் வாழ்க்கையவே மாற்றும்.